இந்திரா இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு. அதில் இன்ட்ரோடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானரா டிஃப்ரெண்டா பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில கொடுத்தீங்க, ராக்கியில கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுல இருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன். அதுல ரொம்பவே லவ் பண்ணீங்க. ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, லவ் வாஸ் இம்மென்ஸ். அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல, என் கெரியர்ல ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியர்ல, என் லைஃப்ல ஒரு முக்கியமான படம் சொல்றேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசுல தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியர்ல தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமா அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியா நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு த்ரில்லர், இல்ல ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த ரெண்டு த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்துல ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடென்ட்டா பேசல, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்க தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. நான் எது நான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்.